பாருங்க பாப்பாவுக்கு வந்து அடிபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரத்தம் கட்டி இருக்கு சொல்லிட்டு கட்டு கட்டிடுறாங்க, மருந்துலாம் ஊத்தி. ரத்தக்கட்டு அதுதான் வந்தேன் நான். எல்லா வகையான கருவாடும் கிடைக்கும் போல இருக்குது. மூக்கு காட்டுறாரா தாத்தா கிட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு தான் கிளம்பி இருக்கோம். காலையிலேயே சீக்கிரமா நீங்க ஏஞ்சி பரபரப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு அம்மா போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு, அப்பாவும் அங்கதான் இருக்கிறாங்க. சரி போய் ஒரு வாரம் ஆகுதா, போயிட்டு அம்மாவையும் அப்பாவும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வீட்டுக்கு போற வேலை வந்து பாத்தீங்கன்னா மதகடிப்பட்டு தாண்டி தான் போகணும். ஸோ இங்க பார்த்தோன்னா சந்தை போட்டுருந்தாங்க. மதகடிப்பட்டு சந்தையில சுத்தி பார்த்துட்டு ஏதாவது தேவைப்படுற பொருள்லாம் வந்து வாங்கிட்டு போலாம். ஓகே போலாம். குட்டி பொண்ணு இப்பதான் முடிச்சுட்டு இருக்கா. இங்க பாருங்க பாப்பாவுக்கு வந்து அடிபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளா வந்து பார்த்தோன்னா வீடியோல காட்டி இருக்க மாட்டோம். ஏன்னா பாப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால, அது நாங்க சனிக்கிழமை போனது. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகுதான் இது மாதிரி அடிபட்டுருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீங்கி போயிருந்து உதடெல்லாம் பெருசா வீங்க. பரவாயில்ல சரியாயிடுச்சு. இங்க வந்து செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை போட்டிருக்காங்க. போய் சந்தையை சுற்றி பார்க்கணும். நிறைய கருவாடு வச்சிருக்காங்க. கருவாடு மட்டுமா, ஆடு மாடு கோழி காய்கறி விதைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் பாக்குறேன். நம்ம உள்ள போய் சுற்றி பார்க்கலாமா? வாழைக்கண்ணு செவ்வாழை என்னன்னு தெரியலையே, கேளு கேட்டு பார்ப்போம். செவ்வாழைக்கண்ணு தான் வாங்கிட்டு வந்தாங்க. மாடுலாம் விற்பனைக்கு வந்திருக்கு சரிங்களா? நிறைய மாடு, இந்த டாடா ஏசி ஃபுல்லா மாடு தான் வச்சிருக்காங்க. மாடு வேணா வந்து வாங்கிக்கலாம். மாடு யார் மேய்க்கிறது? நமக்கு இல்ல, யாருக்காவது தேவைப்படுறவங்க வந்து பார்த்தோன்னா மாடு வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். ஆமா சந்தையில கிடைக்கும். ஆமா ஆமா நிறைய ஊர்ல வந்து இங்க சந்தை போடுவாங்க. ஒரு கிழமை கூட்டேரிப்பட்டு சந்தை, மதகடிப்பட்டு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஊர் பக்கமே நிறைய சந்தை இருக்கு. நமக்கு தான் தெரியல. இன்னைக்கு வந்து மதகடிப்பட்டு சந்தையை பார்க்க போறோம். செவ்வாய்க்கிழமை சந்தையா? மாடுலாம் லைனா கட்டி வச்சிருக்காங்க சரிங்களா விற்கிறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியும்ல. சரி சரி. இப்போ அங்கே பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. இது கை குளிக்கு துண்டு போடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இங்க கை பிடிப்பாங்க. மாடு வாங்கிட்டு கயிறு சலங்கு எல்லாம் வாங்கி போலாம். இப்போ புது மாட்டுக்கு அப்படியே இங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி மாடு விற்கிறவங்க வந்து கயிறு கொடுக்க மாட்டாங்க. கயிறுலாம் அவுத்துக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடை கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவில் கூட மாடு விற்றாங்கல்ல, மாடு விற்கிறோம்னா கயிறை கழட்டி வச்சுக்குவாங்க. அது வந்து அதனால அந்த கயிறுலாம் இங்கே வாங்கி இங்கேயே கத்தியும் போயிடுவாங்க. ஆமாம். பாரு சங்கீதா, நீ கேட்ட கருவாடுலாம் இங்கே கிடைக்கும் சங்கீதா. டிசைனாக இருக்குது கருவாடு. சதப்பத்தா இருக்கு பேபி, வாங்கிக்கோ. எல்லா வகையான கருவாடும் கிடைக்கும் போல இருக்குது. உனக்கு என்ன கருவாடு வேணுமோ அதை வாங்கிக்கோ. நீ என்ன கருவாடு வாங்க போற? ஓட்டாம்பரை கருவாடா? குழம்பு வைக்க சூப்பரா இருக்கும் பேபி. முத கருவாடு தான் வாங்கியிருக்கேன். டக்கு டக்குன்னு கால் கிலோ வாங்க. எடுத்துக்கோ. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி. அதனால சங்கீதா காய்கறி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரைக்காவா? இதான் வந்து கொம்பு அவரைக்காய் சொல்லுவாங்கல்ல, அது தட்டா அவரைக்காய் அங்கே இருக்குது. இது நல்லா இருக்கும். அதுவுமே நல்லா தான் இருக்கும். பேபி காய் வாங்கியாச்சு ஃபுல்லாக. வாங்கி எல்லாம் பேக் பண்ணியிருக்கேன். எப்படி எடுத்துன்னு போக போகிறோம்? ஒரு கட்டப்பை வாங்கினா எல்லாத்தையும் கூட எடுத்துன்னு கட்டப்பை 40 ரூபா இருக்கும். என்னன்னா தெரியாம பேசிக்கிட்டு இருக்க சங்கீதா நீ. இல்ல மாட்டு தலையில போட்டு வச்சிருப்பாங்க. அது வேற, ஆட்டுக்கு தான் போடுவாங்க. அது மாதிரி மாட்டுக்கும் போடுவாங்க. ஆனா கயிறு ரவுண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணுக்குட்டிலாம் டைரக்டா போடுவாங்க. வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டாலே இந்த கயிறு தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. மற்றெல்லாம் வீட்டுல இருக்கான். சரி வாங்கிக்கலாம். காய்கறி வாங்கியாச்சு, கருவாடு வாங்கியாச்சு. செடி நடுறதுக்காக கேட்டேன். இப்போ பட்டாங்க, இப்போ நட்டா வளராதுன்னு சொன்னாங்க. ஆனா செடிலாம் சரி விற்கிறாங்க, மிளகா செடிலாம். அது மட்டும் இல்ல அங்க கரம்பா கிடக்குது. அது யாரு கொத்துறது? நீ வேணா வந்து வேலை செய்யணும் வேணா வாங்கின்னு வாங்க. சரி வேணான்னு விட்டுட்டேன். கத்திரி செடி சங்கீதா இதெல்லாம்
மல்லிப்பூ செடியும் இருக்குது. 20 ரூபாய்க்கு வாங்கி போலாமல்ல. சரி. நிறைய விதை இருக்குது. கீரை விதையாவது இருந்தா வாங்கி போலாம். கீரை விதை. வெடக்கோழியா வாங்கி அடிச்சு சமைச்சு. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். செவ்வாழை கன்று தான் கேட்டேன். நிறைய இடத்த வச்சிருக்காங்க. ரஸ்தாலி, அப்புறம் பூவம்பழம், அது மாதிரி பழம்லாம் வச்சிருக்காங்க. பூவம்பழம் பாரு என்னது நார்மலாக. ஆமாம், பூவம்பழம் தான். கற்பூரவல்லி அது மாதிரி பழம் தான் இருக்குது. செவ்வாழை அடுத்த வாரம் வரும்னு சொன்னாங்க. சரி கிளம்பலாம். ஷாப்பிங் முடிஞ்சு. ஷாப்பிங் இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு எப்படி போக போகிறோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கட்டை போய் வாங்குன்னு சொல்கிறேன். வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்படியே தான் தூங்கி போனோம். சரி. முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊருக்கு போகிற வழி இதுதான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கோம். 9 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சடனாக பிளான் பண்ணுது. அப்படியே வந்து கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கோம். எங்கள் ஊர் வழியை பார்க்குறீங்களா? 2 பக்கமும் நல்லா க்ரீனாக சூப்பராக இருக்கும். ஒத்தையடி பாதை மாதிரி போகுதுல்ல? ஆமாம், ஒரு வண்டி போனால் இன்னொரு வண்டி வர முடியாது பார்த்துக்க. ஆமாம், லாரிலாம் 2 பக்கமும் வந்து நல்லா க்ரீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. ஜெசிதா தாத்தா மூக்கு காட்டுறாரா தாத்தா கிட்ட? என்னம்மா ஆயா தாத்தான்னு வர ரோட்ல வரும்போதெல்லாம் ஆயா தாத்தா தாத்தா நீன்னு வந்தாரு. ஆயா நீ எப்போ வந்த? நேத்து வந்தீங்களா? நல்லா இருக்கிறியா? தாத்தா நல்லா இருக்கிறாரா? சூப்பர். ஒன்னு பார்த்துதான் வந்தேன் நான். ஆயா கை பாத்தியாடி? ஆயா பாருமா. என்னமாச்சு? உடம்பு சரியில்லை கேட்டியா நீ? கை எப்படி மருது? கை இப்போ கொஞ்சம் மாதிரி இருக்குது. நிறைய வலிச்சுது. ரத்தம் கட்டி இருக்குது சொல்லிட்டு கட்டு கட்டிடுறாங்க. மருந்துலாம் ஊற்றி ரத்தக்கட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கை வந்து பார்த்தோன்னா இந்த விரல் ரத்தம் கட்டிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் மாதிரி அப்படி நிமிர்ந்து நிம்மதி இப்படியே தான். சரி, அதான் வந்து நாங்களாம் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். 2 நாள் சாணி வாரி கொட்டிட்டு சசிதா ஆயாக்கு சாணி வாரி கொட்டி வேலை பார்க்கணும். ஓகே, வேலை பார்த்து கொடுத்துட்டு வரணும்னா அதுதான் உன்னை கூட்டின்னு வந்திருக்கேன். அதுதான் பாரு, அம்மாவோட அம்மா வந்திருக்காங்க, குட்டி பொண்ணோட அம்மா வந்திருக்காங்க. மீன் ஆஞ்சி தரணுமா? அரிசி வந்து ஊற வச்சுட்டாங்களா? அரிசி ஊற வைக்க போற அரிசி தரணுமா? வேலை செய்யறதுதான் நான் வந்துக்கிறேன். ஆயாவும் வேலை செய்ய வந்து. ஆயா வந்து பாத்தீங்கன்னா அத்தைக்கு ஒரு விரல்ல அடிப்பட்டதுனால இவங்க வேலை செய்யறதுக்கு இவங்க அப்ரெண்டிஸ் 2 பேர் வந்துக்கிறோம். அவங்க அத பெத்ததும் வந்துக்குது, அது பெத்ததும் வந்துக்குது. அப்புறம் பாத்துக்க ஒருத்தர் வேலை செய்யறது 2 பேர் செய்ய வந்துக்கிறாங்க. ஆமா, சரி நம்ம மீன் ஆஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அங்க மதகடிப்பட்டு சந்தைக்கு போயிருந்தோம். நிறைய செடி எல்லாம் வச்சிருந்தாங்க. குழம்பு வைக்கணும் நீ தான் செய்யணும். நான் கெஸ்ட் இல்லையா அப்ப இன்னைக்கு? கெஸ்டா? ஊரை ஏமாத்தின்னு இருப்போம். ஜெசிதா பாப்பா வந்த உடனே சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டுங்கிறாரு. ஆயா வீட்டுக்கு வந்தாதான் ஒரு சாக்லேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வெட்டின தேங்காயை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எண்ணெய் ரெடி பண்ணல. அது கூட சேர்த்து எண்ணெய் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் காஞ்சிருந்ததா இதையும் போய் வெட்டின்னு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் உடச்சு வச்சது எல்லாமே காய வச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு 2 நாள் காய வச்சு நாளைக்கு எண்ணெய் ஆடிட்டு வந்துடலாம். தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம ஆடுறோம். இன்னைக்கு வந்து இந்த டைம் போகும்போது எண்ணெய் எடுத்துன்னு தான் போய் நம்ம போனோம். இல்லைன்னா தேங்காயை தூக்கி போய் அங்க எண்ணெய் செஞ்சுக்கலாம். ஆமா, நிறைய பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கிறதுலாம் அப்புறம் வீணா போயிடும். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் ரெடி பண்ணணும். ஜெசிதா ஆமா, எந்த ஹேர் ஸ்டைலுமே ஜெசிதாக்கு நல்லா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வந்து 2 ஜிண்டு தான் நல்லா இருக்கு. அதனால முடி வளர்க்க போறேன். இதுக்கப்புறம் பாய் கட்டும் கிடையாது, பாப் கட்டும் கிடையாது. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கடைஞ்சி வச்சிருந்தாங்க. ஃபுல்லா வந்து வந்த உடனே சாப்பிட்டு, ஆக்சுவலி அவங்க லஞ்சுக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க. நாங்க சர்ப்ரைஸா வரோம்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்ல, அதனால அதே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் மீன் வந்ததா, அம்மா வந்து மீன் வாங்கியிருக்காங்க. ராம்பாறை மீன் ராமபாறை எல்லாம் ஒண்ணு. ஆமா, ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா இருந்ததா, அதனால வாங்கியிருக்காங்க. நமக்கு மீன் ஆயிரம் வேலையை விட்டுட்டாங்க. நமக்கு மீன் கிளீன் பண்ணுமா? இந்த மீன்லாம் ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இதெல்லாம் பெலாரே இருக்காது, அழகா கிளீன் பண்ணலாம். சரி, கிளீன் பண்ணி குழம்பு வச்சிரு சீக்கிரமா. நம்ம சீக்கிரம்
சீக்கிரமா குழம்பு வச்சுன்னா ஒரு இடத்துக்கு போற வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை. நம்ம இந்த மீனை க்ளீன் பண்ணி குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து வாழைப்பூலாம் உரிச்சு வச்சிருக்காங்க, கடலைப்பயிறு ஊற வச்சிருக்காங்க வடை சொல்றதுக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்க்க போறோம். லஞ்ச் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூனையை கூப்பிடுறியாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூனைக்குட்டியை கூப்பிடுறாரு அவரு. என்னம்மா பூனை வேணுமா? பூனை எப்படி எட்டி பார்க்குறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்விதா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. யார் பாரா பாய் சொல்லு.